இந்த ஸ்கின் ப்ராப்ளம்களுக்கு எந்த விதமான பாகுபாடோ, பாரபட்சமோ இல்லாம எல்லாரையுமே பாதிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹையர் எண்ட்ல இருக்கக்கூடிய பீப்பிளா இருக்கட்டும், காமனா வேலை செய்யக்கூடிய சாதாரணமான தொழிலாளிகளா இருக்கட்டும், யாருக்குமே வரக்கூடியது மாதிரி இருக்குது. இப்ப வழக்கமா ஒரு ஆளுக்கு படக்கூடிய வேலைகள் செஞ்சா மட்டும் தான் தோல் நோய் வருமா அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருக்கிறாங்க. இன்டோர் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சொரியாசிஸ் ப்ராப்ளம் எல்லாம் பாதிக்கக்கூடிய பல பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா, ஹை கிளாஸ் பீப்புள், ஹையர் ப்ரொஃபைல் உள்ள பீப்புள் அவங்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெர்சன், அவர் சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி. அவரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம், 10 வருஷமா ஒரே ஸ்கின் ப்ராப்ளத்தினால அவரு கன்டினியூஸா பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால, அவர் வந்து கிட்டத்தட்ட மென்டலி ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல அவர் இருக்கிறாரு. அவரு எந்த ஒரு டாபிக்கை பத்தி பேசினாலுமே, அவரு நார்மலா இயல்பான ஒரு மனநிலையில இல்லாம, கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மனநிலையில, அதாவது ஒரே ப்ராப்ளத்தை திரும்ப 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 ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சலிப்பு வரும்ல. அதே மாதிரி இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமலும் இல்ல. அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. பட் அது செட்டில் ஆகல அப்படின்னு சொல்றாரு. இந்த மீன் டைம் அவர் வந்து ஒரு ஃப்ராக்சர் வேற காலில் இருக்குது, ஒரு பிளேட் போட்டிருக்கிறதா சொல்றாரு. அதில் கொஞ்ச நாள் வந்து பெட்ல இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துல அவரு இருக்கிறாரு. ஸோ அவரோட ப்ராப்ளங்களை கிளியரா பாருங்க. பாடியில ஸ்கின் இருக்கு. அந்த ஸ்கின்னோட லேயர், அந்த அடுக்குகள் அடுக்குகள் வழக்கமா ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா ஒரு 30 டேஸ் 40 டேஸ் இந்த மாதிரி அந்த தோல் அடுக்குகள்ல சேஞ்சுகள் நடக்கும். ஒரு லேயர் கலந்து போகும், அதுக்கு அடுத்த லேயர் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக உள்ளாடி வந்துட்டே இருக்கும். இது காமனான ஒரு ப்ரொசீஜர், ஒரு இயற்கையோட ஒரு மேட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 40 நாளா நடக்க வேண்டிய அந்த ப்ராசஸ் 2 நாள்ல அல்லது 3 நாள்ல புதிய 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 தோல் அடுக்குகள் எல்லாம் உருவாச்சுது அப்படின்னா என்ன நடக்கும்? அதுவும் பாடி ஃபுல்லா இல்லாம குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மட்டும் திட்டு திட்டு திட்டா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்ப இருக்கிறது உச்சக்கட்ட அளவா இல்ல இதை விட இதான உச்சக்கட்ட அளவு இல்ல? இந்த ப்ராப்ளம் தான் சொரியாசிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். தமிழ்ல வந்து காளாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட தான் இன்னைக்கு நம்ம ஒரு பர்சன் நம்ம பார்க்குறோம். இவரோட பாடியில நிறைய ஏரியாஸ்ல, அதாவது கையோட முட்டி, கையில தான் இதுதான் ரியல் டிப்பிக்கல் சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளத்துல என்ன மேட்டர் அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய தோல் தனியா தெரியும். அந்த பாதிக்கப்பட்ட தோல் அப்படின்றது செப்பரேட்டா தெரியும். தடிமனா ஹைட்டா இருக்கும். நார்மல் தோல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே இருக்கும். இந்த ப்ராப்ளம் யாருக்குமே பரவாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அந்த பாடியில தோல் எல்லாமே கொஞ்சம் விகாரமா இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாம் பார்த்து அதை ஒரு இது நமக்கு பரவிடுமோ, தொட்டா வந்துருமோ, அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு உள்ள ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதனால ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய பேருக்கு ஃபார்ம் ஆகுது. பட் இது 100% யாருக்குமே இது பரவாது. தென் இது வந்து ஹீல் ஆகி மெடிசின்ல ட்ரீட்மெண்ட்ல சரியாகி வருது அப்படின்னா எந்த விதமான தழும்போ அடையாளமோ மார்க்கிங்கோ எதுவுமே நம்ம பாடியில இருக்காது. சுத்தமா நார்மல் ஸ்கின்னா அப்படி மாறிடும். இது வந்து ப்ராப்ளம் வரவே வராதா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்படி நம்ம உறுதியா சொல்ல முடியாது. வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதா டெக்ஸ்ட் சொல்லுது. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான கேசஸ்ல எவ்வளவு பெரிய பாதிப்பா உள்ளவங்க அது வந்து ஹீல் ஆகி வந்தா கூட கியூரபிள் இல்லை அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சாதாரணமா ஒரு 3-4 மாசத்துக்குள்ள அவங்களோட அடுக்குகள் எல்லாமே கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி ஒரு நார்மல் தோலுக்கு வருது. ஒரு சில இடங்கள்ல, அதாவது
வால் பகுதி, அதாவது பின்னால நடு முதுகுல கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறமா ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் திக்காவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அவங்களுக்கு எக்ஸ்போசிங் ஏரியா இப்போ வந்து ஒரு கையை நீட்டுறாங்க, கையில இருக்கக்கூடிய பேச்சஸ், கால் பகுதி, ஃபேஸ், தலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாவே அவங்க செட்டில் ஆயிருவாங்க. அதனால அவங்க பப்ளிக்கை ஃபேஸ் பண்றதுக்குள்ள ப்ராப்ளம் எதுவுமே இதுல வர போறதில்ல. இந்த ப்ராப்ளத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது ஹீலிங் ஆன பிறகு எந்த தளமும் இருக்காது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரெட் ஆகாத ஹீலிங் முழுமை ஆன பிறகு வந்து தழும்பு இல்லாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது பயப்படக்கூடிய பிரச்சனை இல்லை அப்படின்றத இந்த தகவல் வழியா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைக்கும். அந்த தழும்பே இல்லாத அளவில் அவங்களுக்கு வந்து அந்த மாற்றம் கிடைக்கிறது நான் வந்து திரும்ப ஷேர் பண்றேன்.